ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு மெத்தடு. ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். 100% ஷுவராக வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப்லேயே அதற்கான ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை ஏதாவது நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சின்ன ட்ரிக்கு, டிப்ஸ் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி, அதே மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. அப்போ பிளேலிஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க. அது ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 3 பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வீடியோவை இல்லை 5 பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட பிளேலிஸ்ட்டில் எத்தனை பிளேலிஸ்ட்டில் வேணாலும், அந்த வீடியோ அது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பிளேலிஸ்ட்டில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டேஷ்போர்டு, கமாண்டு, அனலைட்டிக்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிளேலிஸ்ட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் அந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனை பேர் பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, லாஸ்ட்டு 28 நாளையில் எத்தனை பேர் அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிக்கும். ரெண்டாவது பக்கத்துலேயே ஒரு விஷயம் காமிக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனை வீடியோ இருக்குது அப்படிங்கிறது. இதில் அதிக பேர் ஓப்பன் பண்ணி பார்த்த பிளேலிஸ்ட்டு எதுவோ, இப்போ உங்களுக்கு அதுலேயே எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஓப்பன் பண்ணி லாஸ்ட் 28 நாளையில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு எல்லாம் காமிக்கும். அதிக பேர் ஓப்பன் பண்ணி பார்த்த பிளேலிஸ்ட்டில் இனிமேல் நீங்கள் அப்லோடு செய்யக்கூடிய வீடியோக்களை அதுலேயும் ஒன்று கொடுத்துருங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கல்ல, அந்த பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிக வியூஸ் போன வீடியோ கிடையாது, அதிக வியூஸ் போன பிளேலிஸ்ட்டில் உங்களுடைய வீடியோ அப்லோடு பண்ணையில் அந்த பிளேலிஸ்ட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணுங்கள். 100% ஷுவராக சொல்கிறேன், அந்த வீடியோட ரீச் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சேனலில் எந்த பிளேலிஸ்ட் அதிக வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு அந்த பிளேலிஸ்ட்டோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சர்ச் பண்ணி பார்த்து அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறேன். என்னுடைய பிளேலிஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ், அந்த பிளேலிஸ்ட் அதிக வியூஸ் போயிருக்கு எனக்கு நம்ம சேனலில். யூடியூப் நியூ அப்டேட், அதுவும் நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கு. ஸோ வீடியோவுக்கு மட்டும்தான் வியூஸ் வரும்னு நினைக்காதீங்க, பிளேலிஸ்ட்டுக்கும் வியூஸ் உண்டு. பிளேலிஸ்ட்டை யாராவது இப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வியூஸ் நமக்கு கணக்கில் ஆட் ஆகிரும். ஒருத்தவங்க பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொருத்தவங்களா வீடியோ பார்க்க அடுத்தடுத்த வீடியோ சஜெக்ஷனில் வரும். ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் தெரிவிக்கணும், இல்லை அதிக வியூஸ் போன பிளேலிஸ்ட்டை பற்றி உங்கள் சேனலில் போன பிளேலிஸ்ட்டோட நேமு இது ஏதாவது ஒன்று கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.